ஏய் ஸ்ரீ. சீனியர் சொல்லுமா. சீனியர், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? நான் சொல்றது நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனா என் ஃப்ரெண்டு ஸ்ரீக்காக நான் இதை சொல்லணும்னு தான் தோணுது. அதுக்காக தான் சொல்றேன். என்னாச்சு பர்வீன்? என்ன ஸ்ரீக்கு என்ன? சீனியர், உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். தயவு செஞ்சு ஸ்ரீயை தொல்லைப்படாம நிம்மதியா விடுங்களேன். அவளை வாண்டடா நீங்க தேடி தேடி வர்றது அவளுக்கு தொல்லை மேல தொல்லை தர மாதிரி இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு. நீங்க அவளை தேடி போறதுனால அவளுக்கு பல பேரால டார்ச்சர் வந்துட்டு இருக்கு. பர்வீன், என்ன சொல்ற? நான் ஸ்ரீயை தேடி போறதுனால அவளுக்கு டார்ச்சர் வருதா? யாரால டார்ச்சர்? என்ன நீ சொல்ல வர? எனக்கு எதுவும் புரியலாம். தெளிவா சொல்லு. சீனியர், இப்ப என்னால உங்களுக்கு கிளியரா சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்படி புரிய வைக்க வேண்டிய சிச்சுவேஷன்லயும் நான் இல்ல. நீங்கள தான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. முன்னாடி நீங்க ஸ்ரீகிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்க அதே போல இப்போ நடந்துக்கோங்க. அதுதான் ஸ்ரீக்கு நல்லது. ஏன் எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. முன்னாடி நான் அவளை அவாய்ட் பண்ணது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலாம். பட் என்னால இப்ப அவளை அவாய்ட் பண்ண முடியல. என்ன சொன்னீங்க? அவாய்ட் பண்ண முடியலையா? ஏன் சீனியர், முன்னாடி இருக்க ஸ்ரீ தானே இப்பவும் இருக்கா? முன்னாடி அவாய்ட் பண்ணீங்க, ஹர்ட் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு இப்ப ஏன் அவளை அவாய்ட் பண்ண தெரியல? அது பர்வீன், இங்க பாருமா. நீ கேட்கிற கேள்வி கரெக்டா தான். பட் நீ கேட்கிற கேள்விக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லை. ஆனா என்னால இப்போதைக்கு ஸ்ரீயை அவாய்ட் பண்ண முடியாது. எனக்கு ஸ்ரீயை தினமும் பார்க்கணும். ஸ்ரீக்கிட்ட நான் தினமும் பேசணும். அவளை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சீனியர், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? எப்ப நீங்க அவளை பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்குன்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறமாவா? நீங்க பாத்துக்க வேண்டிய ஆள் வேற சீனியர். அவளுக்குன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் பாத்துப்பான். நீங்க போய் ஷர்மியை பாருங்க. ஷர்மிக்கு என்ன தேவையோ அதை பாருங்க. அதை விட்டுட்டு ஸ்ரீக்கு என்ன தேவைன்னு பாக்குறது நீங்க யாரு சீனியர்? பர்வீன், இங்க பாருமா. நீ ஸ்ரீயோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என்ன கேட்ட? ஸ்ரீயை பார்த்ததுக்கு நான் யாரோ? ஏய், நான் அவளோட ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி நான் அவளோட சக்தி. என்ன சீனியர் சொன்னீங்க? நீங்க ஸ்ரீயோட சக்தியா? தப்பு சீனியர், நீங்க சொல்றது நேத்து வரைக்கும். ஆனா இப்போ இந்த நிமிஷம் நீங்க அவளோட சக்தி கிடையாது. நீங்க ஷர்மிக்கானவர், ஷர்மிக்கு சொந்தமானவர். எங்க ஸ்ரீ பத்தி உங்களுக்கு தெரியுமா? அடுத்தவங்க பொருளுக்கு எப்பவுமே அவ ஆசைப்பட மாட்டான். அடுத்தவங்களுக்கு உரிமையான ஒருத்தரை தன்னோடவன்னு சொல்றவே எங்க ஸ்ரீ கிடையாது. பர்வீன், நீ புரியாம பேசிட்டு இருக்க. நான் சொல்றது வேற, நீ எடுத்துக்கிறது வேற. காதல் வேற, இது வேற. நான் ஷர்மியை காதலிக்கிறேன். அதுக்காக ஸ்ரீயை விட்டு கொடுத்துட முடியாதுல்ல. ஸ்ரீ எனக்கு வேணும். அவ என்னோட. சொல்லுங்க சீனியர், ஏன் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டீங்க? ஷர்மி உங்க காதலி, அப்ப ஸ்ரீ ஸ்ரீ உங்களுடைய? சொல்லி முடிச்சிடுங்க சீனியர். அது சும்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லி மதிப்பிடாதீங்க சீனியர். ஸ்ரீ மாதிரி நானும் எல்லாத்தையும் நம்பிடுவேன் நினைக்காதீங்க. ஸ்ரீயும் மெச்சூர்டானவ தான். அவ பேச்சு நடவடிக்கை தான் அப்படி இருக்கேனே தவிர மற்றபடி அவளும் ஷார்ப்பானவ தான். ஒருத்தவங்க மனசுல என்ன இருக்கேன்னு அவளாலையும் புரிஞ்சுக்க முடியும். உங்க மனசுல இதுதான் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவ உங்களை விட்டு விலகி போறான். தயவு செஞ்சு அவ போறானா விட்டுருங்க. மறுபடியும் அவ லைஃப்ல போயிட்டு அவளை டார்ச்சர் பண்ணாதீங்க. நீங்க அவ பின்னாடி போறதுனால அவளுக்கு எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகள் தான் வந்துட்டு இருக்கு. இனியும் ஸ்ரீ அழ வச்சு பார்க்காதீங்க. அவ நிறைய அழுதுட்டான், மனசளவுல நிறைய நொந்துட்டான். அவ மனசு துக்குநூறா உடஞ்சிருச்சு. இனியும் அவளை காயப்படுத்தாதீங்க. உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். இனிமே ஸ்ரீயை பார்க்க கூட பார்க்காதீங்க. ஸ்ரீ பக்கத்திலே போகாதீங்க. உங்களுக்கு ஷர்மிய உங்க காதலின்னு சொல்ல தெரிஞ்சவருக்கு ஸ்ரீயை என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா? ஏன்னா அவ தெரியாத ஒரு பொருளா இருக்கா. தயவு செஞ்சு அப்படியே விட்டுருங்க. எதையும் சொல்லி அவ மனசுல ஆசையை வளர்த்து மறுபடியும் அவ மனசை உடைச்சிடாதீங்க. விட்டுருங்க. அவதான் சிவாவை லவ் பண்றானா, அவங்க லவ் அப்படி போகட்டும்னு விட்டுட்டு போயிருங்க. உங்களுக்குன்னு ஷர்மி இருக்கான், அவளுக்குன்னு சிவா இருக்காரு. அவளுக்கு எதுவா இருந்தாலும் சிவா பார்த்துப்பாங்க. நீங்க உங்க வழியை பார்த்துட்டு போங்க. அவ வழியில கரெக்டா தான் போயிட்டு இருக்கான். நீங்க அவ வழியில வர்றதுனால அவளுக்கு பல பேரால பிரச்சனைங்க வந்துட்டு இருக்கு. பர்வீன், இவ்வளவு நாள் நீ நிறைய பேசல, அமைதியா கேட்டுக்கிட்டேன். இன்னொரு தடவை சிவாவை லவ் பண்றோம், சிவா ஸ்ரீயை லவ் பண்றான்ற வார்த்தை என்கிட்ட சொன்ன ஒன்னு கூட பார்க்க மாட்டேன். இனிமே அப்படி பேசாத.
ஸ்ரீ உன்னோட ஃப்ரெண்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலாம். அவ என்னோட ஸ்ரீயும் கூட. இங்க பாரு, நீ கேட்ட கேள்வி எல்லாமே சரிதான். ஷர்மி காதலின்னு சொல்ல தெரிஞ்ச எனக்கு ஸ்ரீ எனக்கு என்ன வேணும்னு சொல்ல தெரியலதான். நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவ எனக்கு என்ன வேணுங்கிறத முன்னாடி வந்து சொல்லுங்க. ஆனா நீ இனிமே அவ சிவாவை லவ் பண்றான், சிவா இவளை லவ் பண்றான்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு என் முன்னாடி நின்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. நல்லா இருக்கு சீனியர். நீங்க எதுக்காக கோவப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க கோவப்படுறது நல்லா இருக்கு. ஏன் சீனியர், ஸ்ரீயும் சிவாவும் லவ் பண்றாங்கன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நீங்களும் ஷர்மியும் லவ் பண்றீங்களே, இதனால ஸ்ரீ கோவப்பட்டானா என்ன? இல்லையே. ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் சீனியர் கோவம் வருது? அடுத்தவங்க மனச ஈஸியா காயப்படுத்துறீங்க சீனியர். ஆனா உங்க மனசை யாரும் காயப்படுத்த கூடாதுன்னு எவ்வளவு கேர்ஃபுல்லா பேசுறீங்க. இதுக்கு பேர் தான் செல்ஃபிஷ். இப்படி சுயநலமா இருக்காதீங்க. மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு ஆரம்பத்துல இருந்து நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல கோவப்பட்டுட்டு நிக்க மாட்டீங்க. சீனியர், நீங்க திட்டுறீங்க, நீங்க பேசுறீங்க, நீங்க மிரட்டுறீங்கிறதுக்காக நான் பயப்பட மாட்டேன் சீனியர். மறுபடியும் சொல்றேன், தயவு செஞ்சு ஸ்ரீ பின்னாடி போகாதீங்க. நீங்க ஸ்ரீ பின்னாடி போறதுனால ஸ்ரீக்கு தான் பிரச்சனை. இதோட நிறுத்திக்கோங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நான் போறேன். ஏ பர்வீன், என்ன அந்த பொண்ணு என்னென்ன பேசிட்டு போயிட்டே இருக்கான்? ஸ்ரீயை தேடி போறதுனால ஸ்ரீக்கு ப்ராப்ளமா? யாரோட ப்ராப்ளம்? யார் ஸ்ரீயை டார்ச்சர் பண்றது? இவ என்ன ஏதுன்னு சொல்லாம எல்லாமே மொட்டை மொட்டையா பேசிட்டு போயிட்டே இருக்கான். ஸ்ரீக்கு ப்ராப்ளமா? எவனாவது ஸ்ரீக்கு ப்ராப்ளம் கொடுத்தான் அவனை சும்மா விட மாட்டான். யார் அவனு தெரியணும். இந்த பொண்ணு சொல்லுவான்னு பார்த்தா எல்லாமே மொட்டை மொட்டையா சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். யாருன்னு கண்டுபிடிக்கிறான். ஸ்ரீக்கு பிரச்சனை கொடுக்கறான் யாரா இருப்பான்? அவன் யாரா இருந்தாலும் சரி, என்கிட்ட மாட்டினான் செத்தான். ஆனாலும் அந்த பொண்ணு கேட்ட கேள்வி கரெக்ட் தானே. ஷர்மி என்னோட லவர். அப்ப ஸ்ரீ, இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு புரியல. சக்தி, நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கியோ? எல்லாரும் நம்மளை மாத்தி மாத்தி என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம எதுவும் யோசிக்காம இருக்கணும். உண்மையாவே நான் பெரிய தப்பு தான் பண்ணிட்டு இருக்கணும். ஐயோ கடவுளே, காலையில என்னடா என் மனசாட்சி எனக்கு உள்ளது. இப்ப என்னடா இந்த பார்வின், இதுக்கு முன்னாடி கார்த்திக், சுபீன்னு எல்லாரும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் பண்றது சரியா தப்பான்னு எனக்கே தெரியல. என் மண்டுக்குள்ள எல்லாருமே சேர்ந்து சுத்தி அவன் அடிக்கிற மாதிரி இருக்கு. சக்தி, நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கியா? நான் என்ன பண்றேன்? அப்படி நான் என்னதான் தப்பு பண்ணிட்டேன்? எனக்கு எதுவும் புரியலையே. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையம்மா, எனக்கு புரியலையம்மா. தேவையா உயிர் தேவையா, இசை பாடம் ஒன்று போடுகின்றேன் கண்மணி. வனிதா, கிளாஸ்க்கு போகாம நீங்க எங்கடி போயிட்டு இருக்க? ஞாபகம் காசு வந்தாங்க ஏதோ மாமா. நான் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிருந்தேன்ல, அதான் வந்திருக்க போல இருக்கு. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐ சூப்பர் டி, நீ நினைச்ச மாதிரி உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க போகுது. சூப்பர் டி வனி. அம்மா, இந்த செமஸ்டருக்கான ஃபீஸ் கட்டிட்டியா? அதை ஏன் கேக்குறேன்? அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு மாசம் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதான் அப்பா அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாருலடி. நீ ஏன் ஃபீல் பண்ற? ஒரு மாசம் செமஸ்டரே முடிஞ்சிடும்டி. செமஸ்டருக்கு முன்னாடி எல்லாம் ஃபீஸ் பே பண்ணணும். ஏ லூசு, அப்ப உன் மேல தானே தப்பு இருக்கு. நீ அப்பா கிட்ட முன்னாடியே சொல்லலாம்ல. செமஸ்டர் ஃபீஸ் பே பண்ணணும்னு 1.5 மாசத்துக்கு முன்னாடியே அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்பாவும் பாவம் தான், நிறையக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் சேர்க்கும் போதே சொன்னாரு, இவ்வளவு பெரிய காலேஜ் நமக்கு வேணாமான்னு. ஆனா நான் தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அது இதுன்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்காலர்ஷிப் இந்த அலைய வேண்டியதா இருக்கு. ஏய், இப்ப எதுக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ற? இரு, அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. அம்மா வந்தோடனே அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா கிட்ட சொன்னதும் அம்மா உனக்கு உடனே ஃபீஸ் பே பண்ணுவாங்க, சரியா? ஏய் வேணாண்டி, ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான ஃபீஸும் நீ தான் பே பண்ண. அதையே நான் இன்னும் திருப்பி கொடுக்கலாம். இப்போ அதுக்குள்ள செகண்ட் செம்முக்கு. இல்லைண்ணா, இதெல்லாம் சரியா வராது, வேணாண்டி. நீ எல்லாமே சேர்த்து எனக்கு பொறுமையா கொடு. நான் உன்னை வேணான்னு சொல்லவே இல்லை. நீ திருப்பி கொடு, ஆனா பொறுமையா கொடு, சரியா? இப்ப அம்மா ஊர்ல இருந்து வந்தது அம்மா கிட்ட சொல்றேன், சரியாடி? நீ முதல்ல போய் ஸ்காலர்ஷிப் என்ன ஆச்சுன்னு போய் பாரு போ. அது செகண்ட் இயர்க்காவது யூஸ் ஆகும்ல, போ. ஈஸ்வரி, ரொம்ப தேங்க்ஸ் டி. ஃபர்ஸ்ட் செம்முக்கும் நீ தான் ஹெல்ப் பண்ண, இந்த செம்முக்கும் நீ தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. தேங்க்ஸ் டி. எனக்கும் தேங்க்ஸ்லாம் வேணும். நான் அப்புறமா வேற ஒன்று கேட்குறேன், எனக்கு வாங்கி கொடு, சரியா? ஓடி மூஞ்சி பாரு, வேற ஒன்று வாங்கி கொடுக்கமா. சும்மா இந்த மாதிரி கேட்டு என்ன சமாளிக்கணும்னு நினைக்காத, சரியா? ஏய், நான் நிஜமா தான் சொல்றேன்.
நான் அப்புறமா என்ன கேட்கறணும், எனக்கு எல்லாம் வாங்கி தரணும் சரியா? ஆமா ஆமா, கட்ட பீஸுக்கு அதுக்கு மேல அதிகமா கேட்டு போறான், நான் வாங்கி கொடுக்காம போயிட போறேன். 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஏதாவது கேட்பேன். இதுல உனக்கு இவ்வளவு பெரிய பில்டப் மூஞ்ச பாரு. ஸ்ரீ ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீ. நான் உனக்கு எப்படி நன்றி கடன் தீர்க்க போறேன்னு எனக்கு தெரியலடி. சரி சரி, நீ இவ்வளவு சென்டிமெண்டெல்லாம் பேசாத. நீ முதல்ல போய் ஸ்காலர்ஷிப்க்கு என்னாச்சுன்னு போய் பாரு. நான் கிளாஸ்க்கு போறேன், நீ சீக்கிரமா கிளாஸ்க்கு வா, மேம் வந்துருவாங்க ஓகேவா? சரிடி, நீ போயிட்டு இரு, நான் வந்துடுறேன். டேய் மச்சி, அங்க பாத்தியா? எங்கடா மச்சான்? ஏய் உன் பின்னாடி திரும்பி பாருடா. பச்சை கிளி பச்சை பசேன்னு நின்னுட்டு இருக்கடா. கிளியா? மச்சான் பார்வையே சரியில்லையே. அப்ப கிளியா தான் இருக்கும். இதோ பாத்துடுறேன் மச்சி. சரிடி, சீக்கிரமா கிளாஸ்க்கு வா, நான் போறேன்னு. அட மச்சான் சொன்ன மாதிரி பச்சை கிளி தான். ஆனா இந்த கிளி கொஞ்சம் டேஞ்சர் ஆச்சு. பாத்துட்டு உடனே வந்துடுறேன்டி. என்ன மச்சி, நான் சொன்னது கரெக்ட் தானே? பச்சை கிளி பச்சை பசேன்னு நிக்கலாம். டேய் மச்சான், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், பச்சை கிளி தான். ஆனா அது கொஞ்சம் டேஞ்சரஸான கிளியாச்சு. ஆல்ரெடி இந்த கிளியை தொட போய் நம்ம வாங்கி கட்டினது ஞாபகத்துல இல்லையோ மச்சான்? அது மாதிரி உனக்கு விஷயமே தெரியாதுன்னா, இந்த பச்சை கிளிக்கு பாதுகாப்பா இருந்தான் பாரு, அவன் இப்ப இல்ல. 2 நாள் காலேஜுக்கு லீவு, ஏதோ ஊருக்கு போயிருக்கானாமா. இந்த 2 நாள் இந்த பக்கம் அவன் தாளையே தெரியாது. இந்த 2 நாள்ல இவ்வளவு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமா மச்சி, எனக்கு ஒரு டவுட். நீ என்ன இந்த பச்சை கிளியை லவ் பண்றியா என்ன? சரி நான் போறேன். ஏது இந்த பச்சை கிளி நான் லவ் பண்றானா? சீ சீ சீ. டேய் இந்த லவ்வுக்கு பதிலா நமக்கு செட்டே ஆகாதுடா. டேய் இந்த கிளி பின்னாடி நான் சுத்துறதுக்கு காரணமே, இந்த கிளிய ஒரு தடவையாவது தொட்டு பார்க்கணும். அதுக்காக தான் ஜி தொட்டு பார்க்கணும்னு விபரீத ஆசையெல்லாம் வைக்கிறான். அவ பின்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியும்ல. அவனுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது நம்ம செத்தோம் பாத்துக்கோ. ஏய் இங்க தானே நீ கோட்டை விடுற. இப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் நம்ம தட்ட வேண்டிய விதத்துல தட்டிட்டோம்னு வச்சுக்கேன், நம்ம என்ன பண்ணாலும் வெளியில வாயே திறக்காது. என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்காக தான்டா இந்த பின்னாடி நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். மச்சான் என்னடா சொல்றேன்? மச்சி உண்மை எதை மச்சி சொல்றேன்? இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். யூஸ் பண்ற வரைக்கும் பண்ணிட்டு ஒரு சின்ன மிரட்டலை விட்டான்னு வச்சுக்கேன், வெளியில மூச்சு கூட விடாது. அதுக்காக தான் இவ பின்னாடி நான் லோன் ஆஞ்சிட்டு இருக்கேன். தேவைப்படும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் தெரியுமா? மச்சான் நீ சொல்றது நல்ல ஐடியாவா இருக்கு. இதை நான் இவ்வளவு நாள் யோசிக்கவே இல்லையாடா. அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. என்கிட்ட மூளை நிறைய இருக்கு. சரி சரி, இந்த பச்சைக்கிளி பறக்க பாக்குது, நகரு. நான் பேச்சு கொடுத்து எப்படியாவது கரெக்ட் பண்ண பாக்குறேன். இந்த 2 நாள் நமக்கு கிடைச்ச பொக்கிஷன்டா, நம்ம எப்படியாவது யூஸ் பண்ணி ஆகணும். நகர்ந்து போடா. கார்த்திக் ஊருக்கு போயிருக்கான் ரைட்டு. அந்த சக்தி இருக்கானேடா. நீ வேற, அந்த சக்திக்கு இந்த லூசை கண்டாலே பிடிக்காது. இந்த லூசுக்கு எதுனா அவன் வந்து நிப்பானா என்ன? அதெல்லாம் வரவே மாட்டான்டா. அவனெல்லாம் ஒரு ஆளா எடுத்துக்கிட்டு நீ நகர்ந்து போடா. ஏன் வேற என்ன பார்க்க விடாதான். சரிதான், நீ சொல்றதும் கரெக்ட் தான் மச்சி. அப்போ உன் கூட்டணினா என்னையும் சேர்த்துக்க. முதல்ல நான் கரெக்ட் பண்றேன், அப்புறமா உனக்கு கொடுக்குறேன் சரியா? நீ முதல்ல தள்ளு. ஹாய் ஸ்ரீ. என்ன ஸ்ரீ கண்டுக்கவே மாட்டீங்க? நான் எதுக்கு கண்டுக்கணும்? இப்ப நீ எதுக்கு என் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க? வழி விடு, இன்னும் கிளாஸ்க்கு போகணும். வழி விடு. என்ன ஸ்ரீ செல்லம், இதெல்லாம் உனக்கே அநியாயமா தெரியணும். மத்தவங்கள பார்த்தா மட்டும் சிரிக்கிற, கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன். ஆனா எங்களை பார்த்தா மட்டும் ரொம்ப முறைக்கிறோம். அப்படி நாங்க என்ன பண்ணிட்டோம் ஒண்ணு? நீங்கெல்லாம் பேட் பாய்ஸ், உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு கார்த்திக் சொல்லி வச்சிருக்கோம். நகருங்க. பேட் பாய்ஸா? என்ன ஸ்ரீ எங்களை போய் பேட் பாய்ஸ் சொல்றோம்? நாங்க பேட் பாய்ஸா என்ன? பேட் பாய்ஸ்னா என்னென்ன பண்ணுவானுங்க தெரியுமா? இப்ப பொண்ணுகிட்ட சும்மாலாம் பேசிட்டு இருக்க மாட்டானுங்க. தொல்ல கைய போட்டு கண்ணத்தை தாடவி அவங்க இங்க தொட்டு என்னென்னமோ பண்ணி. நாய் மூடு, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதுவும் என்கிட்ட நீ பேசுற. என்கிட்ட நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னு கார்த்திக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, உங்க 2 பேரையும் உண்டில நாக்கிடுவான் பாத்துக்கோங்க. ஏச்சேலும் ஊருக்கு போன கார்த்திக் என்ன இப்ப உடனே வந்து நிக்க போறோம்? என்னம்மா நாங்க பேச மட்டும் தானே செஞ்சோம், செயல்ல காட்டணும். ஒருவேளை செயல்ல காட்டினா உனக்கு பிடிக்குமோ? மச்சி செஞ்சு காட்டிடுவோமோ? இங்க பாருங்கடா, என் மேல டச் பண்ணீங்க, நான் கார்த்திக் கிட்டே சொல்லிடுவேன் பாத்துக்கோ. அப்புறம் கார்த்திக் உங்களை உண்டில நாக்கிடுவான். அன்னைக்கு கார்த்திக் சொன்னால தலை இல்லாம வெட்டி எடுத்துருவேன்னு, அப்புறம் தலை இல்லாம முண்டமா தான் அலையணும். ஒழுங்கு மாதிரிதான் என்கிட்ட வம்பு வச்சுக்காம போங்கடா. ஸ்ரீஜகம் அன்னைக்கு அவன் சொன்னதுக்கு என்னென்னமோ பண்ணிருக்கோம். உன் கார்த்திக்கு நாங்க யாருன்னு தெரியாம எங்க கிட்ட பாகச்சிக்கிறோம். சரி விடு, அது போகட்டும். உனக்காக கார்த்திக் நாங்க மன்னிச்சு விட்டுறோம். ஆமா ஈவினிங் வெளியில போலாமா? வரியா? நான் ட்ராப் பண்ற டீச்சரும். உனக்கு அறிவு இல்ல, என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. நீ யாரா என்ன ட்ராப் பண்ணதுக்கு? ஒழுங்கு மாதிரி வழியை விடுடா, நான் கிளாஸ்க்கு போறேன். என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கோம்?
மச்சான் இவ்வளவு தூரம் பொறுமையா பேசிட்டு இருக்கோம், ரொம்ப சொல்லிட்டு இருக்கோம். என்ன இது மச்சி, பாப்பா ரொம்ப சொல்லுது. பாப்பாக்கு இல்ல நம்ம யாருன்னு தெரியல. ஸ்ரீச்சலும் டீச்சலும் என்ன தங்கம்? ஏய், என் மேல கை வச்சா நான் உன்னை பலார் நான் அடிச்சிடுவேன் பாத்துக்க. என்ன தொட்டா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது பாத்துக்க. பலார் இருப்பியா? சரி, முதல்ல நான் தொட்டு பாக்குறேன், அப்புறமா நீ என்ன அடிச்சுக்கோ. சும்மா சொல்லக்கூடாது, கொழு கொழுன்னு. அப்பா வேற மாதிரி இருக்கும். உன்னை போய் தொட்டு பார்க்க விட முடியுமா என்ன? வேணாம், என் மேல கை வச்சா நான் கார்த்திக்கிட்டே சொல்லிடுவேன். இங்க பாரு, அப்புறம் கார்த்திக் வந்தா உங்க ரெண்டு பேரையும் செம்மையா அடிச்சிடுவோம். சொன்ன கேளு. பாருடா, பாப்பாக்கு அழலாம் தெரியுது. சரி அழாதிரி செல்லும். நான் உன்னை ரொம்ப மரட்டுத்தனமான தொட மாட்டேன், சாஃப்டா பூ போலதான் தொடுவேன், சரியா? வேணாம், என் பக்கத்துல வந்து நான் மேம் கிட்ட சொல்லிடுவேன். என்ன டச் பண்ண நான் மேம் கிட்டே சொல்லிடுவேன் பாத்துக்க. கையெடு, சீ கையெடு. நாங்க டச் பண்ணதுக்கு அப்புறமா நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோ. மச்சி இன்னும் எதுக்கு யோசனை? மாதுளை பழத்தை கிள்ளி பாத்துரு, எப்படி இருக்குன்னு நம்மள டேஸ்ட் பண்ணிடுவோம். ஆமால, இதோ இப்பவே பாத்துருவோம். சக்தி, நீயா? நானே தான். ஆமா, இவனுங்க ரெண்டு பேரும் என்ன ஒண்ணு பண்ணிட்டு இருக்கானுங்க? உங்ககிட்ட ஏதாவது கலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா என்ன? டேய் மச்சி, இவன் வரமாட்டான்னு சொன்ன, இப்ப பாரு எப்படி வந்திருக்கான்னு. ஒரு அடிதான் அடிச்சான், உன் நெத்தியில ரத்தம் போல போல ஊத்துது. டேய் ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆகணும்டா. இந்த பொண்ணு மட்டும் இப்ப நம்மளை பத்தி ஏதாவது சொல்லணும், இவன் நம்மள பொழுந்து கட்டிடுவானோ. இருடா, ஏதாவது சமாளிக்கலாம். சக்தி, என்ன சக்தி, என்ன நடந்து எது நடந்து தெரியாம இப்படி கை நீட்டிட்டான்? உங்ககிட்ட கேள்வி கேட்கல, நான் ஸ்ரீ கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லு ஸ்ரீ, இவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணானுங்க? ஒண்ணு என்ன பண்ணானுங்க? எதுக்கு அவங்க தொட வந்தோம்? கேட்கறல, பதில் சொல்லு ஸ்ரீ. சொல்லு ஸ்ரீ, உன் மேல ஏதோ பூச்சி விழுந்துருச்சு, அதுதான் தட்ட வந்தேன். பாரு சக்தி எப்படி என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு. எடுத்து சொல்லு ஸ்ரீ. என்னது பூச்சி விழுந்துருச்சா? தட்ட வந்தியோ? டேய், உன் முக கடையெல்லாம் பார்த்தா நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஸ்ரீ கேட்கறல, என்ன நடந்தது? இவனுங்க ரெண்டு பேரும் கலாட்டம் பண்ணானுங்களா என்ன? எதுவா இருந்தாலும் பயப்படாம சொல்லு. அப்படி ஏதாவது இவனுக்கு பொண்ணு இருக்கணும், இவனுக்கு உயிர் இங்கே போயிடும். சொல்லு, என்னடி பண்ணானுங்க இவனுங்க? அது 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 வந்து சக்தி. கேட்கறலமா, பயப்படாம சொல்லு. இவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணானுங்க? எதுக்கு அவங்க தொட வந்தோம்? இங்க பாரு, ஏதாவது உன்னை டீஸ் பண்ணானுங்களா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அப்படி மட்டும் இவனுங்க உன்னை டீஸ் பண்ணிருக்கணும், இவனுங்களும் இங்கேயே கண்டு நம்ம வெட்டி போட்டுறேன். சொல்லு. ஐயோ சக்தி, நீ நினைக்கிற மாதிரி இவனுங்க என்ன டீஸ்லாம் பண்ணல. ரகு சொன்ன மாதிரிதான், அது மேல பூச்சி விழுந்துச்சு, அதை தட்டத்துக்காக தான் அவன் என்ன தொட வந்தான். நீ நினைக்கிற மாதிரி என்ன டீஸ்லாம் பண்ணல. ஏய் போய் சொல்லணும். அவனுங்க முகத்தோரனையும் அவன் தொட வந்ததையும் பார்க்கும்போதே தெரியுது அவனுங்க ரெண்டு பேரும் உன்னை டீஸ் பண்ணிருக்கானுங்க. நீ என்னமோ மாத்தி சொல்ற மாதிரி இருக்க. இங்க பாரு, எதுக்காகவும் பயப்படாத ஸ்ரீ, நான் உன் கூட தானே இருக்கேன். எது வந்தாலும் சொல்லு. இவனுங்க இங்க எது வேணாலும் பண்ணிடுவேன். சொல்லு சக்தி. அதான் அவ சொல்றாள், நீ என்ன செய்யாதவன செஞ்சேன்னு சொன்னா எப்படி? நாங்க அப்படிலாம் பண்ணல. டேய் மாய மூடும், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ ஷர்மி எப்படி பார்த்தேன்னு எனக்கு தெரியாது. ஸ்ரீகிட்ட நீ எப்படி நடந்துக்க வந்தேன்னு அது கூட எனக்கு தெரியாமலாம் இல்ல. இங்க பாரு, அவ மட்டும் உன்னை பத்தி தப்பா சொல்லட்டும், அப்போ தாண்டி இருக்கு உனக்கு கச்சேரி. ஸ்ரீ கேட்கறோம், சொல்லு. இவனுங்க ரெண்டு பேரும் டீஸ் பண்ணானுங்களோ? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையோ? இப்ப கேட்டா நீ சொல்ல மாட்டேன். இவனுங்களா சக்தி ப்ளீஸ், அப்படின்னு கோவப்படாத, கோவப்பட்டு எதுவும் பண்ணிடாத. நீ நினைக்கிற மாதிரி இவங்க எதுவும் என்ன பண்ணல. விழியேற்பு விசையினிலே அன்பே அன்பே, நான் வந்து விழுந்து விட்டேன் அன்பே அன்பே. அந்தம் உள்ளத்தை உள்ளத்தை அள்ளி தந்தே, உன்னிடம் உன்னிடம் என்னை தந்தே, என் நிழலில் நீ நடக்க என் உயிரில் உன்னை வைத்தேன். சக்தி, அவங்க எதுவும் பண்ணல சக்தி. சரிம்மா. டேய் ஸ்ரீ சொன்னதால மட்டும்தான் உங்க ரெண்டு பேரையும் விட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க. போன இன்னைக்கு நடக்கிறது வேறையா இருந்திருக்கும், பார்த்துக்கோ. ஸ்ரீ வா போலாம். என்னடா மச்சான், இவன் வரவே மாட்டான்னு சொன்ன, அவன் வந்து ஒரு அடிதான் கொடுத்தான், ரத்தம் எப்படி சொட்டுது பாத்தியோ? ஆல்ரெடி இவன் மேல செம்ம காண்ட்ல இருக்கான்டா. அன்னைக்கு அந்த ஷர்மியா சும்மா பார்த்தேன், அதுக்கே இவன் என்ன முறைச்சான். இன்னைக்கு இந்த ஸ்ரீ கிட்ட எதுவுமே பண்ணலாம், தொடலான்னு போனதுக்கு என் மேல கைய வச்சுட்டான்ல. இவனுக்கு நான் சரியான பாடம் கத்து கொடுக்கலாம்டா. அதுக்கு துருப்பிச்சுட்டு இந்த ஸ்ரீ தான்டா. பார்த்துக்கிட்டே இரு, என் கோவத்தை இவன் சூண்டி விட்டுட்டான். நான் என்ன பண்றேன்னு பாரு. என்னடா பண்ண போறேன் சொல்லிட்டா சுவாரஸ்யம் போயிடும். பண்ணும்போது பாருடா. ஸ்ரீ
ஸ்ரீயை வச்சு இவனுக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஹே ஸ்ரீ, உன்னை தொட வந்ததுக்கு என் மேல கைய வச்சுட்டான்னா அவனையும் சும்மா விட மாட்டேன், உன்னையும் சும்மா விட மாட்டேன்டி. உன்னை தொட்டு மட்டும் தான் பார்க்கணும்னு நினைச்சேன், அனுபவிச்சு பார்க்குறேன்டி. பார்க்குறேன், பொறுத்திருந்து பாருடி. பரவாயில்ல, இங்க எனக்காக வெயிட் பண்ணாம போயிடுவானு நினைச்சேன். எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். காலையில சண்டை போட்டுட்டோமே, அந்த கோபத்துல என்னை பார்க்காம போயிடுவானு நினைச்சேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சக்தி, நீ எனக்கு வேணும் சக்தி, எப்பவுமே நீ எனக்கு வேணும். உன்னை அப்படியெல்லாம் யாருக்கும் நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். உன்கிட்ட கோவப்படுறதுனால என் காரியத்தை சாதிக்க முடியாதுன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். கோவப்பட மாட்டேன். இனி கோவப்படாம நான் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துப்பேன். அதுக்காக உன் பக்கத்துல யாரையும் நெருங்கவும் விட மாட்டேன். என் சக்தி எனக்கு மட்டும்தான். இந்த ஷர்மிக்கு மட்டும்தான் இந்த சக்தி, வேற யாருக்கும் கிடையாது. அந்த ஸ்ரீ அவ போகலாம், உன் பக்கத்துல வராலும் இல்லையோ, ஆனா நீ அவளை தேடி போறனா, இனி நீ அவளை தேடி போக மாட்டேன். என்னை மட்டும்தான் தேடி வருவேன். தேடி வர வைக்கிற சக்தி. வாங்க மேடம், என்ன காலையில எனக்கு சண்டை போட்டுட்டு போனீங்க, வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்லைங்க, டைமுக்கு வந்துட்டீங்க. நானும் நினைச்சேன் உனக்கு எனக்கு மார்னிங்கே ஃபைட் ஆச்சு, எனக்காக வெயிட் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மூத்தாடி நீனு, நமக்குள்ள நடக்கிறதா ஒரு சண்டையாடி. இது ஒரு சண்டைன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ தான் இப்படி எடுத்துப்ப, நான் அப்படி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும்னு தான் நினைப்பேன். என் ஷர்மிக்காக எதுனாலும் நான் விட்டு கொடுத்து போவேன். காலையில் நடந்ததுலாம் எனக்கு ஒரு சண்டையாவே தெரியலாம். நீ தான் அது சண்டை நினைச்சிட்டு இருக்க, எனக்கு தெரியும். நீ கண்டிப்பா வருவேன், அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், ஏமாத்துவேண்ணா. எதுக்கு இப்ப பக்கத்துல வந்தா கொஞ்சம் தள்ளி நின்று பேசுறீ. இப்போ நீ எப்படி பேசிட்டு இருக்கேன்? அப்போ மார்னிங்ல அந்த ஃபைட்டா இன்னும் நீ நினைச்சிட்டு இருக்க, அப்படிதானே? ஏய், ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்கோம்? இங்க பாரு, இது பப்ளிக் பிளேஸ், எதுக்கு இப்போ இப்படி பக்கத்துல இருக்கணும்? பப்ளிக் பிளேஸா இருந்தா என்ன, நம்ம ரெண்டு பேரும் லவர்ஸ் தானே, நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது தப்பா என்ன? நம்ம ஒன்றும் அநாகரிகமா இல்லையே, ஜஸ்ட் பக்கத்து பக்கத்துல நின்றுட்டு இருக்கோம், அது கூட தப்பா? நான் உன்னை தொட்டா தப்பு, நான் உன் பக்கத்துல வந்து நின்னா தப்பு. சக்தி, நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிறேன்? ஷர்மி, இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம்டி, அதுவும் காலேஜில் இருக்கும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ எப்படி எல்லாம் நடந்துக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. சொன்னா கேளு, நம்ம எங்கேயாவது வெளியில பார்த்து பேசும்போது அப்போ இப்படி இருந்துக்கலாம், காலேஜில் வேண்டாம், சரியா? நீ காலேஜ்ல வேணும்? ஓ, உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்களோ? அவங்க பார்த்தாங்களா நெக்ஸ்ட் டைம் உன்கிட்ட வந்து பேச மாட்டாங்களோன்னு உனக்கு ஒரு ஃபீலா இருக்கா? ஐயோ கடவுளே, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஏய், உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நான் இப்போ எந்த பொண்ணுகிட்ட பேசுறது இல்லையடி, ஒருத்திக்கிட்ட மட்டும் தாண்டி பேசிட்டு இருக்கேன். இன்னும் உனக்கு என்னடி வேணும்? நீ என்கிட்ட மட்டும் தானே பேச? உன் மனசை தட்டு சொல்லு, என்கிட்ட மட்டும் தான் பேசுறேன்னு. ஏய், உனக்கு என்ன தெரியணும்? ஓ, ஸ்ரீ கிட்ட பேசிட்டு இருக்கேனே, அதை சொல்றியா? இங்க பாரு, யார்கிட்ட வேணாலும் பேசாதன்னு சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். ஆனா ஸ்ரீ கிட்ட மட்டும் என்னால பேசாம இருக்க முடியாது. ஏய், ஸ்ரீ என் அங்கிளோட பொண்ணுடி, அவன் என் வீட்டு பக்கத்துலயே இருக்கான், அவகிட்ட எப்படி நான் பேசாம இருக்க முடியும்? அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. ஏற்கனவே அவளை நான் நிறைய அவாய்ட் பண்ணிட்டேன், ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைச்சு இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேலாம் அப்படி இருக்க மாட்டேன். அதனால ஸ்ரீயை தவிர வேற யாவர்கிட்ட வேணாலும் பேசாம இருக்க சொல்ல, தாராளமா பேசாம இருக்கேன். நீ பாருடி, என் மனசுல வேற எவ்வளவு இல்லடி, நீ மட்டும் தாண்டி இருக்க. ஆனா அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. எப்ப பாரு என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்கும். நீ சந்தேகப்படுற மாதிரி தான் நான் நடந்துக்கிறேன். மற்ற பொண்ணுங்களை பார்த்த மட்டும் சிரிக்கிறேன், என்ன பார்த்தா கடு கடுன்னு இருக்கா. சொல்லு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் வருமா வராதா? எந்த பொண்ணு நான் பார்த்தேன், எப்ப பார்த்து எப்படி நான் சொல்லிச்சேன்? ஏய், நீ என் லைஃப்ல வரதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் பொண்ணுங்க கூடவே தாண்டி இருப்பேன். எப்ப நீ என் லைஃப்ல வந்தியோ அப்ப இருந்து பொண்ணுங்க பக்கமே திரும்புறது இல்லடி. உன்னை மட்டும் தாண்டி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கேன், உன் பின்னாடி மட்டும் தாண்டி லோனும் அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்படியே இருந்தா சந்தோஷம் தான். சரி, ஓகே, நம்ம பேசி சண்டை போட்டுட்டு இருக்க வேணாம். கிளம்பலாமா? டிக்கெட் புக் பண்ணிட்டாலாம்? அப்பா, இப்போ ஒரு முடிவுக்கு வந்தியே. ஆமாமா, டிக்கெட்லாம் புக்கிங்ல தான் இருக்கேன். நம்ம கிளம்ப வேண்டியது மட்டும் தான் வேணும். கிளம்பலாம். சரி, பைக் எங்க இருக்கு? பைக் எடுத்துட்டு வா, கிளம்புவோம். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுமா, போலாம். ஏன் எதுக்கு? எதுக்காக வெயிட் பண்ற? வெயிட் பண்ணடி, போலாம். சக்தி, இவனும் எங்க போனாலும் எங்களை சுத்திக்கிட்டே இருக்காளே. சீ, நிம்மதியாவே இருக்க விட மாட்டா போல இருக்கேன். இவங்களே நிம்மதி போயிடும் போல இருக்கு. வாங்க மேடம். என்ன மேடம், இப்பதான் கிளாஸ் முடிஞ்சதோ? ஏய், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எப்போ உனக்கு முடிஞ்சது கிளாஸ்? ஏன் இன்னும் வெளியில வராம இருந்தா? நான் என்ன சொன்ன மார்னிங் ஈவினிங் நான் உனக்காக வெயிட் பண்ணணும்னு சொன்னா இல்லையா? அப்படி சொல்லியும் நீ லேட்டா வரணும், அதுவும் இப்ப நீயா வரல, அப்படிதானே? ஆமா, வனிதா சொன்னா நீ என்ன கூப்பிட்டு விட்டேன்னு. அதுக்கு தான் வந்தேன் சக்தி. எதுக்கு கூப்பிட்ட சக்தி? எதுக்கு கூப்பிட்டேனா? ஏய், கிளம்பணும், கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் என்ன காலேஜ்ல குத்த வச்சு உட்கார போய் என்ன மாடி கிளம்பலாம். அது வந்து சக்தி, இல்ல சக்தி, நான் ஆட்டோலயே போறேன்,
நீ முன்னாடி போ சக்தி. அவள உன்ன ஷர்மி நகரு. இன்னைக்கு அவளுக்கு இருக்க பாரு நகரு. ச்சே, என்ன தண்ணி விட்டுட்டு அவ பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்கா. சக்தி, என்ன நடக்குது சக்தி? இதெல்லாம் நான் பார்த்து கோவப்படாம இருக்கணும், அப்படிதானே? கோவப்பட்டா நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு எடுத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால ஏற்க முடியல சக்தி. நான் உன் பக்கத்துல வந்து நின்னோம், இது காலேஜ் பப்ளிக் பிளேஸ். நான் பக்கத்துல நிக்கிறது உனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனா நீ அவ பக்கத்துல போய் அவ தோல் மேல கை போடுறோம், இதெல்லாம் உனக்கு ஒரு மாதிரி இல்லை. இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல. இப்போ உனக்கு இது காலேஜா தெரியல, பப்ளிக் பிளேஸா தெரியலையோ சக்தி? என்னால என்ன பண்றதுன்னு தெரியல. சக்தி விடு என்ன, நான் ஆட்டோ வர போறேன், எனக்கு டைம் ஆகுது. இன்னொரு வார்த்தை ஏதாவது நான் போறேன்னு பேசணும், ஒரே வரதும் செவிலே விட்டுருவேன். இது வரைக்கும் நான் அடிச்சு பார்த்ததுலாம் அமைதியா இருக்கும். இங்க இருந்து போகக்கூடாதுன்னா உன்னை கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்கேன். ஏய், காலையில சொன்னது ஞாபகம் இல்லையாடி? நான் என்ன சொன்னேன்? இப்போ ஆட்டோல போ, ஈவினிங் நான் எங்க கூப்பிடுறேன் அங்க வரணும்னு சொன்னேன்னா அப்புறம் என்ன? காலையில தலையாட்டிட்டு இப்ப என்ன நான் போறேன்னு இருக்கேன். அதெல்லாம் முடியாது. வா எங்க கூட, இப்ப நீயும் வர, பாப்பலாம். நம்ம கூட இவ வரலாம். சக்தி என்ன பேசிட்டு இருக்கா? என்ன நடக்குதுங்க உங்க கூட? நானு எங்க சக்தி? ஏய், எங்கேயும் இல்லை, தியேட்டருக்கு தான் போறோம். வா, ஈவினிங் ஷோ தான். நானும் ஷர்மியா போறோம். உனக்கு சேர்த்து தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். நம்ம 3 பேரும் தான் போறோம், சரியா? போயிட்டு அப்படியே ஷர்மியா வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போறோம். ஓகே? நைட்டு வெளியில சாப்பிடலாம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. மார்னிங் உனக்கு டிஃபன் வாங்கி கொடுக்காம பட்டினி போட்டுட்டேன், சாரிடி. நைட்டு அப்படிலாம் விட மாட்டேன். உனக்கு என்ன வேணும் நீ எல்லாமே வாங்கி தரேன், சரியா? வா போலாம். இல்ல சக்தி, நான் வரல. எனக்கு தியேட்டர்லாம் வேணாம், நான் வரல. ஏய், எதுக்கு இப்ப பதற? என்னடி என்னாச்சு? இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. உனக்கு சேர்த்து தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஒழுங்கு மரியாதையா எங்க கூட வர. இங்க பாரு. ஓ, ஷர்மி ஏதாவது சொல்லுவான்னு நினைக்கிறியா? ஏய், அவளை பத்தி உனக்கு தெரியாதுடி. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அவ அப்படிலாம் நினைக்க மாட்டான். நீ கூட வந்தா அவளுக்கும் பிடிக்கும். வேணா கேட்டு பாரு. ஏய் ஷர்மி, நம்ம கூட ஸ்ரீயும் வரோம். ஸ்ரீக்கும் சேர்த்து தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? சே, எனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸ்ரீ தாராளமா வரட்டும். வா ஸ்ரீ, எதுக்கு தயங்குற? எங்க கூட வரதுலாம் உனக்கு என்ன தயக்கம்? வா, வேணும்னா எங்க 2 பேருக்கு நடுவுல கூட இரு. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதான் உனக்கு ரொம்ப ஈஸியான ஒண்ணாச்சு. ஏய், அப்ப உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? ஸ்ரீ நம்ம கூட கூட்டிட்டு போலாம்ல? நீ தான் ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். வேற நான் என்ன நினைச்சேனோ அதே மாதிரி இருக்கும். லவ் யூ ஷர்மி. வேற என் தானே எழுத்து உனக்காக இப்படியெல்லாம் நான் வேஷம் போட்டுதானே ஆகணும். சே, எங்க 2 பேருக்கு இடையில எப்பவுமே ஏன் வந்துட்டு இருக்கான்னு தெரியணும். அவன் தான் கூப்பிடலாம், இவ்வளவு தோறிவெல்லாம். பாத்தியா ஷர்மி என்ன சொன்னான்னு? நான் தான் சொன்னேன், அவ ரொம்ப நல்ல பொண்ணுடி. அவளை எதுவும் நினைக்க மாட்டான். நீ வந்தா அவளுக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டான். சரி கிளம்பலாம். வா வா, இங்கே இருந்தா வர ஆரம்பிச்சிடும். கிளம்பலாம் வா. இல்ல சக்தி, நான் வீட்டுக்கு போறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்குறேன். நீ பொறுமையா பாத்துட்டு வா, நான் போறேன். இதுக்கு மேலாம் உன்னை பேசவே விடக்கூடாது. உங்களுக்கு மரியாதை வா. டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். வா. ஆஹா, கார்த்திக் தாண்டி ஃபோன் பண்றான். ஒரு நிமிஷம், இந்த கார்த்திகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வந்தது கிளம்புறோம், சரியா? இந்த வாரம் அதெல்லாம் சொன்னேன். போல என்ன பண்ணுவேன்னு தெரியாது, பாத்துக்கோ. வெயிட் பண்ண வந்துடுறேன். எங்க கூட தேட்டருக்கு வர பழக்க எதற்கு மேல ஆசை இது? பரவாயில்லையே, கொஞ்சம் கொஞ்சமா ஆசைய சக்தி ஏச்சு நேரம் வைக்கிற பழக்க. ஆமா, சக்திக்கு எது காமிச்சுக்கா மயக்கலாம்? ஷர்மி, தப்பு தப்பா பேசாத ஷர்மி. சத்தியமா நீங்க தேட்டருக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியாது ஷர்மி. முதல்ல நான் சக்தி கூட வரணும்னு நினைக்கவே இல்லை. நான் ஆட்டோல போகணும்னு தான் இருந்தேனே. இங்க பாரு ஷர்மி, நீ மறுபடியும் தப்பா நினைச்சிட்டு இருக்க. அடச்சி மாய முடு, நீ பொண்ணாடி. உனக்கு வெக்க மோன சூடு சோறன்னு எதுவுமே இல்ல. ஒரு லவ்வா சார் நாங்க 2 பேர் போறோம். ஆனா எங்க 2 பேருக்கு இடையில வரணும்னு நினைக்கிறேன். நீ சோறு தான் திங்கிறியா இல்ல வீர தான் திங்கிறியா? ஷர்மி, இப்படி எல்லாம் பேசாத. இங்க பாரு ஷர்மி, நீ நினைக்கிற மாதிரி நான் சக்தி கூட வரணும்னு நினைக்கலாம். சக்தி தான் எனக்கு கட்டாயப்படுத்தணும். இப்போ நான் வரணும்னே சொல்லவே இல்லையே. நான் வரமாட்டேன் ஷர்மி. நீ வரலன்னு சொல்லிட்டான், அவன் விட்டு வரலாம். இப்போ வந்து உங்ககிட்ட கெஞ்சுவான். வாஷினே அவன் கெஞ்சுவான். அவன் கெஞ்சணும் தானே நீ ரொம்ப மிஞ்சிற. ஷர்மி, நான் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்க 2 பேரும் நீ நிம்மதியா இருக்க விடுன்னு சொல்றேன். ஆனா நீ நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிற. எங்க 2 பேர் வாழ்க்கையில வந்துட்டு இருக்க. ஏய், உனக்கு அதை கொஞ்சம் கூட அறிவில்ல? நீ எல்லாம் படிச்ச போல தானே. அது சரி, லூசுங்கிறது சரியா இருக்கேன். ஏன் இப்படி இருக்க? 2 பேரும் தேட்டருக்கு போறாங்களே, அவங்க 2 பேரும் அப்படி இப்படி அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் ஆச்சேன்னு நம்ம தான் ஒதுங்கி போகணும்னு நினைக்கிறோம். ஆனா நீ எங்களுக்கு இடையில வரப்ப நீ எல்லாம் என்ன மாதிரி ஜென்மண்டி? ஷர்மி, நான் வரேன்னு சொல்லல ஷர்மி. சக்தி தான் என்ன கூப்பிட்டான். சக்தி கூப்பிட வரணும்.
அவன் எங்க வேணாலும் உனக்கு கூப்பிடுவான். அதுக்காக நீ என்ன பல்ல காமிச்சிட்டு அவன் பின்னாடி போயிடுவியான். இங்க பாரு, இப்ப மட்டும் நீ தேட்டருக்கு எங்க கூட வந்தா சத்தியமான மனுஷன் இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதையும் மீறி நீ தேட்டருக்கு எங்க கூட வர அப்படின்னா எனக்கும் சக்திக்கும் உள்ளவும் ரிலேஷன்ஷிப் இன்னையோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கா. ஐயோ ஷர்மி, அப்படிலாம் சொல்லாத ஷர்மி. சக்தி உன்னை ரொம்ப லவ் பண்றான் ஷர்மி. அப்படி மட்டும் சொல்லிடாத. சக்தி பாவம். நீ நினைக்கிற மாதிரி உன் கூட வர மாட்டேன். நான் வரவே மாட்டேன். சாவி கொடு. ஐயோ கீ எதுக்கு? உங்ககிட்ட இருந்தா தொலைஞ்சிடும், என்கிட்டே இருக்கட்டும். அதான் சேஃபா இருக்கும். நான் படம் சொல்லிட்டு இருக்கேன். சும்மா வயிறு வலி அதுலாம் சொல்லாத. அப்படி என்ன உனக்கு இஷ்டம்? ஸ்ரீ விட்டு கொடுக்குறான். அவளுக்காக நீ இந்த விஷயத்தை விட்டு கொடுக்கலாம்ல. வர ஸ்டமக் அப்செட்டா இருக்குன்னு சொல்றேன். இதெல்லாம் எங்களுக்கு தேட்டு முக்கியமா இல்ல. இருக்கட்டும் ஸ்ரீ, இன்னொரு நாள் போய்க்கலாம் போகுது. பரவாயில்ல, டீ மட்டும் கொடு, நான் கிளம்புறேன். சரி, நான் டீ கொடுக்குறேன். நீ வீட்டுக்கு போனதும் எனக்கு ஒரு கால் பண்ணு, சரியா? அங்க உங்க வீட்டுக்கு போகணும்னு தெரிஞ்சது போக முடியாது. டீ என்கிட்ட இருக்கு. அதனால ஸ்ட்ரைட்டா நம்ம வீட்டுக்கு தான் போகணும், புரியுதா? பார்த்து பத்திரம்.